வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நம்ம வீட்டு பால் காய்ச்சிட்டு வந்துருங்க. என்னடா பொசுக்குன்னு சொல்லிட்டேன்னு நினைக்காதீங்க, எனக்கு வேலை சரியான வேலைங்க. இங்கே பாருங்கள், பூரா மஞ்சள் வச்சு பூரா பத்திரிக்கையெல்லாம் உள்ள கவரில் போட்டு இன்றைக்கி காலையில் 8 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பணும். பிள்ளைகளை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு அம்மா டவுட்டு கேட்க மதுரையிலேருந்து வந்திருந்தாங்க. வீட்டுக்கு வரல, அவங்க சுவாமி மலை கோயிலுக்கு வந்திருப்பாங்க போல. நான் அப்படியே அவங்கள போய் ரோட்டில் ஒரு 10 நிமிஷம் அவங்களுக்கு நின்றுட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு, அந்த ரணகாலத்துலேயும் ஒரு இது கிளுகிழுப்புங்கிற மாதிரி அப்புறம் அவங்களுக்கு போய் அவங்ககிட்ட விட்ட சொல்லி கொடுத்துட்டு, இங்கே பாருங்கள் பத்திரிக்கையெல்லாம் மஞ்சள் வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் அவசரமாக பத்திரிக்கை கொடுக்க போயிட்டோம். கும்பகோணத்துலலாம் கொடுத்துட்டு எங்கள் சொந்தக்காரர்களுக்கு, என் வீட்டுக்காரருடைய நண்பர்களுக்கு, அப்புறம் நம்ம திருவள்ளஞ்சொலின்னு ஒரு ஊரில் வந்து பக்கத்தில், அங்கே வந்து என் வீட்டுக்காரர் ஃப்ரெண்டுக்கு பத்திரிக்கை கொடுக்க போகும்போது அப்படியே நம்ம பாக்கியத்தம்மா, அவங்க மருமகள், அவங்க பொண்ணு, அப்புறம் நம்ம யூடியூப்பில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க பவிமான்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்க பவிமாவுக்கு கொடுத்துட்டு அவங்க வீட்டில் நான் வர்றேன்னு தாங்க சொன்னேன், ஃபோன் பண்ணேன். அவங்க வீட்டுக்காரை விட்டு ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லி போகிற இடமெல்லாம் அதே மாதிரி பாக்கியத்தம்மா வீட்லேயும் சாப்பிட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் நேரம் ஆயிடுச்சு, வான்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்துடுறேன், சீக்கிரம் வெளியில் வந்து நில்லுன்னு சொல்லிட்டு போயிட்டார். பாக்கியத்தம்மா என்ன செஞ்சு, தம்பி எனக்கு தம்பி அப்படித்தான் சொல்லும், நீ வான்னு அடுப்படிக்குள்ள எடுத்துகிட்டு போய் சோறு போட்டு சாம்பாரை ஊற்றி கீரை வச்சு கொடுத்துட்டாங்க. ஐயோ, அவரை விட்டுட்டு சாப்பிட்றமேட்டு நேரம் ஆயிடுச்சு, வைவார் சொல்லி தான் கூப்பிட்டு போனார். எல்லார் வீட்லேயும் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பிடலாம் உட்காந்தோம்னா எல்லார் வீட்லேயும் மணி ஆயிரும், நேரம் ஆயிரும், பத்திரிக்கை கொடுக்க முடியாது. நான் யார் கேட்டாலும் நான் இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன்னு சொல்லணும்னு எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிட்டார். பாக்கியத்தம்மா, நீ சாப்பிட மாட்டேன்னு எனக்கு தெரியாதா, வான்ட்டு இழுத்துட்டு போய் நான் மட்டும் சாப்பிட்டேன். வெளியில் வந்தேன், கையை கழிக்கிட்டு வந்துட்டார் எங்கள் வீட்டுக்காரர். கூட ஒருத்தன் வந்திருக்கானேன்ற நினப்பெல்லாம் இல்லை அப்படின்னாரு. சரி வாங்க அப்படின்ட்டு அப்புறம் பவி வீட்டுக்கு போனோம் பாருங்கள். போனால் பவிமா அவங்க வீட்டுக்காரை விட்டு ஹோட்டலில் சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லி மறுபடியும் உட்காந்து பவிக்காக நான் மறுபடியும் சாப்பிட்டேன். உண்மையிலே காலையில் நான் சாப்பிடவே இல்லைங்க. எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட்டாரு, பிள்ளையெல்லாம் சாப்பிட்டாங்க. பாப்பாவுக்கு 7 மணிக்கெலாம் சாப்பாடு ரெடி பண்ணி பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுட்டேன். ஏன்னா இப்படி அலைவோம், பிள்ளை கிறங்கி போயிடும் வெயில்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு காலையிலே சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு பிஸ்கட்டு கையில் எடுத்துகிட்டு தான் போனேன். ஆனால் எனக்கு வந்து சாப்பிட நேரம் இல்லை. அந்த அம்மா பார்க்க வந்தாங்கல்ல ஒரு அம்மா, அதனால் ஓடிட்டேன் அவசரமாக. பார்த்தா கிறக்கமாக வருது, சாப்பிட்டுட்டேங்க. எப்படியோ பாக்கியத்தம்மா வீட்டில் சாப்பிடவும் கொஞ்சம் வயிறு குழுக்குழுன்னு ஆச்சு, பவி வீட்டில் சாப்பிடவும் வயிறு ஃபுல்லாக நம்பிடுச்சு. பரவாயில்ல, இந்த மாதிரி உறவுகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அன்பு அங்கே தாங்க இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் வந்து கொத்தனார்களுக்கெல்லாம் ட்ரெஸ் வச்சு கொடுக்கணும், அவங்களுக்கு பணம் வச்சு கொடுக்கணும். இது எல்லா ஊர்லேயும் உள்ள சாஸ்திரம். இன்னும் வீட்டுக்கு கதவு போடலைங்க, கதவு இந்த தரேன் அந்த தரேங்கிறாங்களாம். கூப்பிடணும் 3 நாள் தான் இருக்குது. அதுமாதிரி நம்ம உறவுகள் எல்லாருக்கும் இன்றைக்கி நைட்டு அல்லது நாளைக்கு காலையில் நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுறேன், யாரும் கோச்சிக்கிறாரையே. நாங்கள் ஒத்தாலாம் இருக்கோம். எங்கள் அப்பாவுக்கே நான் பத்திரிக்கை வைக்க போகல, வாட்ஸ்அப்பில் தான் அனுப்பி விட்றேன். உங்களுக்கு தெரியும், நானும் எங்கள் வீட்டுக்காரர் தான் 2 பேர் தான், வேறு ஆளுங்க எங்களுக்கு யாரும் கிடையாது. நாங்களாம் கஷ்டப்பட்டு தாங்க முன்னேறி வந்திருக்கோம், யாருமே இல்லைங்க. ஆனால் யூடியூப்பில் எனக்கு இவ்வளோ உறவுகள் கிடச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ எப்படி இருக்கான்னு ஃபோன் பண்ணி கேட்க உறவுகள் இருக்கீங்க பார்த்தீங்களா. இன்னும் பத்திரிக்கை கொடுக்கலையான்னு உறுதியில் கேட்குற அக்காக்கள் இருக்காங்க. நீ எல்லாருக்கும் வைக்கணுங்க. லதாக்காலாம் சென்னையில் இருக்காங்க, அவங்களுக்கு வைக்கணும். பூரந்தொலைவீட்டில் இருக்காங்க, எல்லாருக்கும் அனுப்பி விடணும். பாருங்க, இன்னும் அனுப்பி விடாமல் இருக்கேன். இன்னும் மாடிப்படி போடலை, கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கிறோம். வேறு என்ன செய்ய, மாடிப்படி எப்படியா போட்டு தான் ஆகணும். ஆனால் ஆள் வேணும் இல்லைங்க. அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்லுவேன் நினச்சேன், மறந்துட்டேன். எங்களுக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு அம்மா வந்து கும்பகோணத்தில் இருக்காங்க. அவங்க வந்து இந்த கல்யாணம்,
அதே மாதிரி வளகாப்புனா அந்த குட்டி குட்டி பொம்மையெல்லாம் வச்சு ஏதோ டெக்கரேஷன் பண்ணுவாங்களாம், எனக்கு அது பேர் தெரில. அந்த அம்மா வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான். அவங்க வந்து உங்களுக்கு கிஃப்டாக நான் வந்து ஃப்ரீயாகவே இந்த டெக்கரேஷன் பண்ணி தரேன் அடுப்படியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அவங்க செஞ்சு கொடுக்கும்போது அவங்க சேனல் விவரம், அவங்களுடைய கான்டாக்ட் விவரங்களை தரேன். உங்கள் வீட்லேயும் சென்னை, கும்பகோணம் எங்கே வேணால் செய்வோன்னு சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு அதை செய்யும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்பி விட்றேன் பாருங்கள். அப்புறம் என்ன இன்னொன்று வந்து அட்ரஸை சொல்லலைன்னு நேற்று நிறைய பேர் வருத்தப்பட்டீங்க. சமூக வலைதளத்தில் அட்ரஸ் சொல்ல பயமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். காரணம் அதுதான். வேணும்னா நான் இன்னைக்கு சொல்கிறேன், கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் அட்ரஸை, வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதே மாதிரி ஒரு 2 நாளைக்கு எடுத்துருவேன் அட்ரஸை. இன்றைக்கி கமெண்ட்டில் பின் பண்ணுவேன், நாளைக்கு நான் எடுத்துருவேன். இல்லாட்டி பால் காய்ச்சி முடிகிற வரைக்கும் வச்சுருக்கேன், சரிங்களா? கோச்சிக்கிறாதீங்க, பயமாக இருக்குது. ஏன்னா சமூக வலைதளம் இல்லையா, நல்லவங்க மட்டும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, கெட்டவங்களும் இருப்பாங்க. நம்ம யாரையும் நம்ப முடியாது. என்ன சொல்கிறீங்க? அதுக்கு தான் பயமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. சரிங்க, எல்லோரும் வந்துடுங்க, எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. கொத்தனார்களுக்கு துணி மட்டும் கிடையாது, பணமும் வச்சு கொடுக்கணுமா. அது எங்கள் மேஸ்திரி செல்ஃபோனு கட்டிருக்காரன். நான் கூட சொன்னேன், இது என்ன புதுசாக இருக்குது, துணிமணி தானே கட்டுவாங்க, இது என்ன ஃபோனெல்லாமா கேட்குறாங்க அப்படின்னு. பட்டன் ஃபோனு, வயசானவர் பட்டன் ஃபோன்லாம் கேட்குறாரு அப்படின்னு. என்னமோ போங்க, காலங்கள் மாற மாற பழக்க வழக்கங்களும் மாறிடுச்சு போல. அதேமாரி நம்ம போகிற இடத்துல முக்கால்வாசி பேர் நம்ம வீடியோ பார்ப்பாங்க போல. நேற்று ஒருத்தவங்க கமெண்டில் கேட்டிருந்தாங்க, நேற்று ஒரு கோயிலில் வெள்ளைக்கடை பாப்பா வந்துச்சுல, அந்த வெள்ளைக்கடை பாப்பா வந்து என் கூட வீடியோ எடுத்துச்சுல, சாரி நான் அந்த வெள்ளைக்கடை பாப்பா கூட வீடியோ எடுத்தேன்ல, அதில் ஒருத்தவங்க கமெண்டில் கேட்டிருந்தாங்க, நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன்னு சொன்னீங்களா அவங்கக்கிட்ட? பாருங்கள், மஞ்சள் வச்சுட்டேன்னா, இது ஆல்ரெடி லேசாக வச்சுருக்கேன், இது உள்ளே வைக்க போகிறேன். வச்சுக்கிட்டே பேசுவோம், பேச்சு இருந்தாலும் வேலை வேலையாக இருக்கணும்ல என்னங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து நீங்கள் யூடியூப் வச்சுருக்கீங்களான்னு கேளுங்கன்னு சொன்னீங்களான்னு கேட்டாங்க. நான் வந்துங்க யூடியூப் சேனல் ஆரம்பித்த புதுசில் எல்லாருக்கிட்டேயுமே சொல்லுவேன், நான் சேனல் வச்சுருக்கேன் பாருங்கள், நான் சேனல் வச்சுருக்கேன் பாருங்கள் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ என் சூழ்நிலைக்கு எனக்கு யார்கிட்டையுமே சொல்ல விருப்பம் இல்லைங்க. ஏன்னு கேட்குறீங்களா? நம்ம வந்து நம்மளாக சொல்லி வரக்கூடியது புகழ்ச்சி கிடையாது, அதுவாக வரணும். ஒரு காலகட்டத்தில் நானே விட்டுட்டேன். யூடியூபர்னு வெளியில் சொல்லவே எனக்கு பயமாக இருக்குது. நம்ம தற்செயலாக நின்னா கூட நம்மளை எங்கே வீடியோ எடுக்கிறாங்கன்ட்டு திட்டிப்பிடுவாங்களோ. நம்மளுடைய ஃப்ரீடம் அந்த இடத்துல பாதிக்கப்படுது. நான் நிறைய அனுபவப்பட்டுட்டேங்க யூடியூப்பில், அதனால தான் நான் வெளியில் சொல்கிறதில்ல. சரி பார்த்துக்குங்க, இதுதான் நம்மளுடைய அட்ரஸ்ஸு. நானே வாய்கிட்ட ஒரு வாட்டி சொல்லிடுறேன், கமெண்ட்லேயும் சொல்லிடுறேன். நம்ம இருக்கிறது வந்து கும்பகோணம் தாராசுரம். அட்ரஸை கமெண்ட்லேயே போடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வேணுங்கிறப்ப வச்சுட்டு எடுத்துக்கிடலாம். இது வீடியோவில் சொன்னால் வீடியோ டெலீட் பண்ண முடியாதுல்ல. நான் கமெண்ட்டில் அட்ரஸ் பின் பண்ணுறேன். மக்களே இந்தாங்க பத்திரிக்கை பிடிங்க, வாங்கிக்கோங்க. உங்கள் குடும்பத்தோடு எல்லாரும் மறக்காமல் வர ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 23 காலையில் 4 to 6:30 நம்ம வீட்டில் சுபமுகூர்த்தம் தானே? சரிங்க, நம்ம வீட்டில் கிரகப்பிரவேசம் நடக்குது. இந்தாங்க பிடிங்க, குடும்பத்தோடு வந்துடுங்க. மறக்காமல் லைக் பண்ணி ஹைப்பு பாயிண்ட் பண்ணுங்கள். டாட்டா பாய்.